டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணுறது வந்து இவர் வந்து மு.க. ஸ்டாலின் ஆட்சியிலே நடந்ததுங்க. மு.க. ஸ்டாலின் ஆட்சி வந்தோடனே டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணார், டைமிங் மாற்றினார், எல்லா விஷயமும் நடந்தது. அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன செய்யார், புதுசாக செய்ய சொல்லுங்கள். இல்லை பஸ் ஸ்டாண்ட் பக்கம் ஸ்கூல் பக்கம் இருக்கிறதெல்லாம் 500 மீட்டர் தள்ளி இருக்கணும் அப்படின்னு இருக்கட்டுமே. அது வந்து இவரும் மு.க. ஸ்டாலினும் அதுதான் பண்ணார். இப்போ ஒரு இடத்துல இருந்து க்ளோஸ் பண்ணி 10 இடத்துல வைக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் கிடையாது. அதை வந்து முழுபடியாக மூடிட்டு அதை வந்து என்ன எடுத்துகிட்டு வரணுமோ அதை தான் எடுத்துணும். ப்ரைவேட் கூட சொல்லுங்கள் பழைய மாதிரி, சரிங்களா? ஏன்னா வந்து ஜெயலலிதா வரும்போது ப்ரைவேட்டில் இருந்ததை தான் வந்து கவர்மெண்ட் எடுத்து டேக் ஓவர் பண்ணிச்சு, கள்ளசாராயத்தை ஒழிப்புன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்தது லாட்டி சீட்டை கொண்டுட்டு வராங்க உள்ள. ஏன்னா கவர்மெண்ட் அப்படி தான் ரன் பண்ணி ஆகணும். கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி என்ன எப்படி தெரியுமா, ஏதாவது டிபெண்ட் பண்ணி தான் சம்பாதிக்க முடியும். சும்மா எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணிட முடியாது. கவர்மெண்ட்ன்றது நடத்துறது ஒரு பெரிய நிர்வாகம். இதோ 76,000 கோடி கடன் வட்டி கட்டணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இதுலேருந்து தான் எடுத்தாகணும். தப்பு சொல்லலை, நடக்கிற ஊழலை கம்மி பண்ணுங்க. அதில் எல்லா ஊழலும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன ஊழலை பார்க்க போகிறாரு, என்ன ஊழலை கம்மி பண்ண போகிறாருன்னு நாங்களும் பார்க்க தான் போகிறோம்.